ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா, we see on unpaid sellers. Very very important. Unpaid sellerனா யார்? இங்க ரெண்டு விஷயம் இருக்கணும். அன்பெய்ட் செல்லர்னா ஒன்று வந்து பிரைஸ் நாட் ஃபுல்லி பெய்டு, ரெண்டாவது வந்து பேமெண்ட் த்ரூ கண்டிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் ஃபெயில்ஸ். எட்டாமே வேகா இருக்கு. Let me explain you with a simple example, the first point. Right? First pointல price not fully paid. So when we say sale நாவே நமக்கு தெரியும் இல்லையா? There will be two parties involved. One is the seller and one is a buyer. One is a seller and one is a buyer. In this case, we'll take a same example, the previous example of a laptop. Okay. Imagine you are a computer shop. கேட்டா நீங்க தான் வந்து செல்லர், நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஷாப், கம்ப்யூட்டர்ஸ் விற்கிற பிஸ்னஸ்ல இருக்கீங்க. ஸோ யூ டிசைடட் டு செல். ஸோ இமேஜின் தட் யூர் செல்லிங் laptop to the buyer. So in this case, the goods is laptop, which is movable property, right? And you decided that the laptop cost something around 50,000 rupees. You're charging 50,000 rupees for the laptop to the buyer, right? Now the buyer agrees to buy the laptop for 50,000. So buyer என்ன பண்றாருன்னா, he gives you only 30,000 rupees. சார் என்கிட்ட வந்து 30,000 தான் இருக்கு, இதை வாங்கிட்டு லேப்டாப் கொடுத்துருங்க. பட் ஐ வில் ப்ராமிஸ், தி பையர் ஆல்சோ ப்ராமிசஸ், வாட் ஹி ப்ராமிசஸ் தட் சார் லேட்டர் ஐ வில் பே யூ ருபீஸ் 20,000. சார் ஒரு 2 months அப்புறம் உங்களுக்கு வந்து 20,000 rupees கொடுத்துட்றேன், ரைட்டா? ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ யூ பீப்புள் ஹேவ் இன் காமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, தெரிஞ்ச பையர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் தி பார்ட்டிங் அவுட் தி லேப்டாப் டு தி பையர். ஓகே, விச் காஸ்ட் யூ சம்திங் அரௌண்ட் 50,000. நீங்க லேப்டாப் கொடுத்துறீங்க. பையர் சொல்றாரு he is paying only 30,000 rupees and he is promising that later he will be paying 20,000 later, ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. பையரே வந்து கடை பக்கமே வந்ததே கிடையாது, ஃபோன் எடுக்கிறதும் கிடையாது, ரிமைனிங் பேலன்ஸும் கொடுக்கல. ஓகே, ரிமைனிங் பேலன்ஸும் வரல. இந்த கேஸ்ல வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? நீங்க தான் செல்லர், உங்களுக்கு ரிமைனிங் காசே வராம போச்சு, ரைட்டா? You haven't received the full price of the laptop, which is 50,000. You have got only 30,000 rupees. In this case, you are an unpaid seller. Right? Simple or concept. You have become an unpaid seller. So, this is price not fully paid. The first point. Now, coming to the second point. Second point is payment through a conditional instrument that fails. So, conditional instrument nave, we are talking about the negotiable instrument. இங்க நம்ம வந்து செக் பத்தி தான் பேசுறோம். செக் இல்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். So, we are talking regarding that. Right? So, coming to the second point. இதுக்கு இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். So, you are the seller, right? And there is a buyer, right? You decided to give the laptop, which is a good, for the price of say 50,000 rupees. In this case, நீங்க வந்து என்ன பண்றீங்க? சார் பையர் சொல்ற, சார் என்கிட்ட கேஷ் கிடையாது. சரி, ஓகே, உங்ககிட்ட வேற என்ன பேமெண்ட் மோட் இருக்குன்னு கேட்குறீங்க. சார் என்கிட்ட செக் இருக்கு. ஸோ செக் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ரைட்? ஸோ என்ன பண்றீங்க? பையர் என்ன பண்றாரு? அவர் வந்து உங்களுக்கு செக் போட்டு கொடுத்துறாரு. ஓகே, ஸோ ஹி மேக்ஸ் அ செக் ஆஃப் ருபீஸ் 30,000 செக் வந்து போட்டு கொடுத்துறாரு. இல்லை சார், நீங்க சொல்றீங்க, இல்லை சார் எனக்கு வந்து செக் வந்து பாதி அமௌண்ட் தேவையில்லை, எனக்கு மொத்த அமௌண்ட் கொடுத்துருங்க, பிகாஸ் ஐ எம் ரீலிங் அண்டர் டெட், நானே ஏற்கனவே வந்து சேல் ஆகாம இருக்கிறேன். ஸோ கைண்ட்லி என்ஷூர் தட் யூ மேக் அ செக் ட்ரான் ஃபார் 50,000 தி என்டையர் அமௌண்ட். ஓகே, பையர் சொல்றாரு, ஓகே சார், நான் வந்து 50,000 செக் போட்டு கொடுத்துறேன் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ 50,000 செக் வந்து பையர்னு சொல்றாரு, கொடுத்துறாரு. ஸோ இந்த கேஸ் வந்து செக் வந்து செக் வந்து செக் CHEQE செக். ஓகே, ஸோ செக் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து பையர் போட்டு கொடுத்துறாரு. நீங்க ஒத்துக்கிறீங்க, சரி, ஓகே. இந்த கேஸ்ல வந்து சேல் வந்து நடந்துருது, ஏன்னா நீங்க கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஹஸ் பீன் டன். இப்போ என்ன பண்றீங்க? செக் வந்து நீங்க பேங்க்ல போய் கொடுக்குறீங்க. ஓகே, சப்போஸ் தி செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுது, தட் இஸ் செக் இஸ் கெட்டிங் டிஸ்ஹானர்ட். பேங்க் வந்து டிஸ்ஹானர் ஆகுது. செக்கை ஹானர் பண்ண போனீங்க, ஆனா நான் வந்து செக் பவுன்ஸ் ஆயிடுது. ஏன்னா பையரோட அக்கௌண்ட்ல ஃபண்ட்ஸ் வந்து இன்சஃபிஷியண்டா இருக்கு. ஸோ பையரோட அக்கௌண்ட்ல யூ கம் டு நோ தட் தி பையர்ஸ் அக்கௌண்ட் ஹேஸ் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ். போதுமான அளவு பணம் இல்லை. அவர் அக்கௌண்ட்ல வந்து 20,000 மட்டும் தான் இருக்கு, மிச்சம் 30,000 இல்லையே, ரைட்டா? ஸோ அக்கௌண்ட்ல இல்லாம இருக்கிற பணத்தை வந்து ஒரு 50,000 செக் போட்டு கொடுத்துட்டு போயிட்டார், ரைட்டா? ஸோ இந்த கேஸ்ல இட்ஸ் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இன் தி பையர்ஸ் அக்கௌண்ட். ஸோ in this case, check is getting dishonored. So in this case also, you are still considered as unpaid seller. இந்த கேஸ்லயும் நீங்க வந்து ஒரு unpaid seller, ரைட்? ஸோ திஸ் இஸ், நீங்க பிசிக்கலா ஹேண்டில் பண்ணிட்டீங்க, கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, ஆனா ஃபினான்ஷியலி சொல்ல போனா யூ ஹேவன்ட் ரிசீவ் தி பேமெண்ட். ஃபினான்ஷியலி பாத்தீங்கன்னா பேமெண்ட் டியூ இருக்கு, உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கு,
ஆனா செக் கிளியர் ஆகாம போயிடுச்சு. ஏன்னா ஃபெயில் ஆயிருச்சு. இல்லையா? டிஸானர் ஆயிருச்சு இல்லையா? ஸோ இந்த 2 சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா, 2 சினாரியோலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க கூட்ஸ குடுத்துட்டீங்க. ஆனா ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா, உங்க பேமெண்ட் வந்து ஃபுல்லி செக்யூர்டாவே இல்ல. இல்லையா? ஸோ சட்டப்படி சொல்லப்போனா, யூ ஆர் அன் அன்பெய்ட் செல்லர். ஸோ இந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ரிலீஃப் கேட்கலாம். யூ கேன் கிளைம் தி ரிலீஃப். ஓகே. என்ன ரிக்ளைம் பண்ணனா, ஒண்ணு வந்து நீங்க கூட்ஸ் வந்து திரும்பி வாங்கிக்கலாம். யூ கேன் ரிக்ளைம் தட். ஆர் நீங்க அந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ட வந்து யூ கேன் சீக் தி பேமெண்ட் ஆஃப் தி ரிமைனிங் அமௌண்ட் டு பி பெய்ட் டு யூ. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் get the remedies of getting the goods getting back or getting the payment back. So this is the typical concept of the unpaid seller.